பீட்டர், அதாவது ஒன்று பெயர் மாற்றம், இன்னொன்று அதிகார குவியல். மொத்த அதிகாரத்தை ஒன்றிய அரசை எடுத்துக்கும். ஆனால் நிதி பகிர்வை மட்டும் மாநில அரசு 40% கொடுக்கணும். பல்வேறு விஷயங்கள் எங்கு பணி செய்யணும், அதே போல எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுதோ அதற்கேற்றவாறு மட்டுமே பணி செய்ய முடியும். மீறி செஞ்சா மாநில அரசுகள் அவர்கள் தான் அந்த காசை கொடுத்துக்கணும்னு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு நாசகார வேலை என்று சண்முகம் சொல்கிறார். பல எதிர்ப்பு, காங்கிரஸ் உங்கள் கட்சி உட்பட கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன இதுல? அதாவது கார்த்திகேயன், மோடிக்கு 3 விஷயங்கள் பிடிக்காது பாருங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மகாத்மா காந்தினா பிடிக்காது. மகாத்மா காந்தியினுடைய வழியொட்டி நடந்த ஜவஹர்லால் நேரு, இதை போன்ற காந்திய பாதையில் நடந்த யாரையுமே அவருக்கு பிடிக்காது. காந்திய சிந்தனைகளும் பிடிக்காது. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளையும் அவருக்கு பிடிக்காது. ஏழைகள் அவர் நீங்க கடந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ள நீங்க தொடர்ச்சியா நடந்ததை பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற ஓட்டு உரிமையை பறிக்கிறது, அவங்களுக்கு இருக்கிற தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கிறது, அவங்களுக்கு கல்வி உரிமைக்கு பணம் கொடுக்காம இருக்கிறது, ஏழைகளுக்கான கல்வி உரிமைக்கு இன்னைக்கு அந்த வேலை வாய்ப்பையும் அவங்கள்ட்ட இருந்து பறிக்கிறது. அதாவது ஏழைகளை அவருக்கு ஒட்டு மொத்தமாக பிடிக்காது, மகாத்மா காந்தியை பிடிக்காது. மூன்றாவது முக்கியமா மாநிலங்களுடைய தன்னாட்சியும் பிடிக்காது அவருக்கு. அதாவது இந்த ஃபெடரல் செட்டப் இருக்கு பார்த்தீங்களா, அரசியல் சாசன சட்டத்தில், அந்த ஃபெடரல் செட்டப் பிடிக்காது அவருக்கு. யூனிட்டரி கவர்மெண்ட், அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் நாட்டை முழுதும் ஆழ்வார். மற்றவங்க எல்லாரும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கலாம், முனிசிபல் சேர்மனா இருக்கலாம், ஒரு மாநிலம் தழுவிய உரிமைகள், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இந்த மூன்றினுடைய வெளிப்பாடு தான் இந்த சட்டம். ஆகவே இந்த சட்டம் இன்னைக்கு வந்தாலும் கூட, இது என்னைக்கு அவர் சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அவர் மோடி பிரதமராக பதவியேற்ற முதல் உரையிலே அவர் சொன்னாரு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இஸ் எ மானுமெண்டல் ஃபெயிலியர் ஆஃப் தி யூபா கவர்மெண்ட் சொன்னார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு பேசினவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். ஆகவே இந்த திட்டத்தை இன்னைக்கு அவர் சொல்லல, அவர் என்னைக்கு பிரதமரா பதவியேற்றாரோ அன்னைக்கே இந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனுடைய அதான் இடையில்பட்ட காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் ஷீல்டு, பாதுகாப்பு கேடயமாக இருந்தது இந்த ஒரு ஸ்கீம் மட்டும்தான். ஏன்னா கோவிட் சமயத்தில் மிகப்பெரிய வேலையின்மை வந்த போது நாடு முழுவதும் இருக்கின்ற கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு ஒரு நேரமாவது வயிறார சாப்பிடுவதற்கு ஒரு திட்டம் உண்டு என்று சொன்னால் அது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். அந்த திட்டத்தில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன், அதாவது அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா பில்ஃபரேஜ் இருக்கு, ஊழல் இருக்கு, இதில் பணம் வேஸ்டாக போகுது, நம்ம டார்கெட் படி நடக்கலை. நான் இந்த கடந்த மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு பெரும் கார்பரேட்ல ஒரு 35-40 கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்த கடன் மட்டும் 16,35,000 கோடி ரூபாய். 16,00,000 16,35,000 crores. நான் ஐ காட் இயர் வைஸ் ஸ்பிளிட் அப். ஒவ்வொரு வருஷமும் 2014, 15, 16, 17 நான் வச்சிருக்கிறேன். அவங்க யாராவது நம்ம கார்னேஷ் மாதிரி தம்பி, கார்னேஷ் மாதிரி ஆட்கள் கேட்டாங்கன்னா அதை கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கீம் மொத்தமே 90,000 கோடி தான். 90,000 கோடி எத்தனை கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா, இதை நான் சிதம்பரம் அவர்கள் இந்த ஸ்கீமை பற்றி பேசுகின்ற போது ஒரு விவாதத்தில் கலந்துக்கிற போது சொன்னாரு, இது வேலை நாட் எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் ஃப்ரம் த புவர். இது it has to give them a guarantee that the government is there to give them employment whenever they need an employment. இது அரசாங்கம் ஏழைகள்ட்ட இருந்து ஒர்க்கை ஸ்குவீஸ் பண்ணி பிழிந்து வாங்குவதற்காக அல்ல, அவர்களுக்கு எப்பமாவது வேலை தேவைப்பட்டால் அந்த வேலையை கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்குது. எவ்வளவு கொடியவர்னு பாருங்க. திரு பீட்டர், அதுல ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, நீங்கள் 100 நாள் தான் சொன்னீங்க, நாங்க அதை 125 நாளாக உயர்த்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்களே சொன்னது போல அதுல நிறைய முறைகேடுகள் இருக்கு. தவறாக பணியே செய்யாமல் இல்ல வழி இடையில இருக்கக்கூடியவர்கள் பல பேர் அதுல பணம் கையாடல் செய்கிறார்கள். அதெல்லாம் முறைப்படுத்துவதற்கு தான் நாங்க இப்படி செய்யறோம்
அதன் காரணமாகத்தான் ஆதார உள்ள கொண்டு வந்தோம், 4.57 கோடி அட்டைகளை வந்து நீக்கியது அதற்காகத்தான் அப்படின்லாம் காரணம் சொன்னாங்க இல்லையா? அதாவது கார்த்திகேயன், இடைத்தரகர்கள் யார் தெரியுமா? கேரளாவில் வந்து ஒரு ரோடு 1450 கோடி ரூபா பட்ஜெட்டரி எஸ்டிமேட், எவ்வளவு? 1450 crores. அந்த ஒர்க் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதானிக்கு கொடுக்கப்பட்டது. அதானி அந்த ஒர்க்கை வாங்கி 3 நாள் கழித்து இன்னொரு கம்பெனிக்கு அதை வந்து சப்கான்ட்ராக்டா 900 கோடிக்கு வித்துட்டார். நீங்க எது வந்து எங்க ஊழல் இருக்கிறது? ஒரு 10 ஏழைகள் வந்து ஒரு பெரிய மேசிவ் ஸ்கீம் இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 88 லட்சம் பேர், தமிழ்நாட்டில் மட்டும். அப்ப இந்தியா முழுவதும் இத்தனை கோடி பேர் வேலை பார்க்கின்ற போது அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன தவறு நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்காக வந்து அந்த திட்டத்தையே வந்து க்ளோஸ் பண்ணிடுறதா? அது வந்து எத்தனை ஏழைகளுக்கு வந்து அது உதவி செய்யறது. அத வந்து ரிஃபார்ம் தான் பண்றேன்னு சொல்றாங்க. அதை இன்னும் மேம்படுத்துறது ரிஃபார்ம். நான் என்ன கேக்குறேன், ரிஃபார்ம்ங்கிறது என்ன? அதாவது மனித மாமிதம் சாப்பிடுறத ஃபோர்க்கும் கரண்டியும் வச்சு சாப்பிட்டா அது ரிஃபார்மா? Cannibalism, can it be made modern by taking the food with the fork and spoon? நரமாமிசத்தை வந்து கரண்டியையும் குத்துக்கரண்டியும் வைத்து கத்தியும் வைத்து வெட்டி சாப்பிட்டா அது ப்ராக்ரஸ் ஆயிடுமா? 125 நாட்கள் 125 நாட்கள் எங்க? ரெண்டுக்கு எங்க வித்தியாசம் பாருங்க. 100 நாள் என்பது யாரெல்லாம் வேலை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை, அதுதான் 100 நாள் வேலை. ஆனா மோடி சொல்றது அப்படி அல்ல. மோடி என்ன சொல்றாரு? நான் யாருக்கு வேலை கொடுப்பேனோ அவனுக்கு தான் வேலை கொடுப்பேன், நான் எப்பொழுது வேலை கொடுப்பேனோ அங்கேதான் வேலை கொடுப்பேன், நான் எங்கே வேலை கொடுப்பேனோ அங்கேதான் வேலை கொடுப்பேன். இது 3 மோடி தான் முடிவு பண்ணுவார். ஆனா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய மிக அடிப்படையான அம்சம் என்னவென்றால் வேலை செய்வது யார் என்பதை அந்த வேலை பார்ப்பவனே முடிவு செய்வான். அது மட்டும் இல்லாமல் என்ன வேலை வேண்டும் அப்படிங்கறத யார் முடிவு செய்வான்னா அந்த பஞ்சாயத்தே முடிவு செய்யும். எப்பொழுது வேலை செய்வது என்பதையும் அந்த வேலை பார்க்கவனே முடிவு செய்வான். இப்ப என்ன சொல்றாங்க, ஹார்வெஸ்ட் நடக்கும்போது நாங்க வந்து அதை 2 மாசம் க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப நான் கேட்கிறேன், இந்த 2 மாசம் வந்து அவர்கள் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வந்து இந்த மிராசுதார்கள்ட்ட பட்டாதார்கள்ட்ட மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள்ட்ட எங்கள் ஊதியத்தை பற்றி இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? ஏன்னா பிகாஸ் தே வில் பி அட் தி மெர்சி ஆஃப் தி லேண்ட்லார்ட். நான் கேட்கிறேன், இந்த பிரதமர் இவர் வந்து பாராளுமன்றம் நடக்கும்போது வெளிநாடு போயிடுவாராம். ஆனா ஊர்ல இருக்கிற விவசாய கூலி தொழிலாளி வந்து ஹார்வெஸ்ட் சமயத்தில் இவர் வேலை கொடுக்க மாட்டாராம். என்னங்க இது அரசியல்? இது நீங்க உங்களுக்கே அந்த ஒழுக்கம் இல்லையா? நாட்டில் பாராளுமன்றம் நடக்கின்ற போது இங்கே இருக்க வேண்டிய பிரதமர் இவர் வந்து ஏமன், எத்தியோப்பியா, பெரிய இவருக்கு இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நாடுகள், இவர் போகலன்னா ஜோர்டான்ல வந்து உடனே நாளைக்கு பொருளாதாரம் சரிந்து விடும், இவர் போயிடுவாரு, பெரிய வாதம் பாராளுமன்றத்தில் நடக்கும். ஆனால் நீங்க வந்து ஒரு விவசாய கூலி தொழிலாளி அவன் நினைத்த இடத்துக்கு அவன் வந்து வேலைக்கு போக கூடாது. நான் வந்து அறுவடை சமயத்துல எனக்கு அந்த வேலை முடியாது. ஒரு பெண்ணு இப்போ நீங்க போட்ட கிளிப்ல சொன்னா, எனக்கு வந்து சர்க்கரை வியாதிங்க, எனக்கு வந்து ரத்த அழுத்தம், எனக்கு எல்லா வேலையும் பார்க்க முடியாது, இந்த வேலை தான் பார்க்க முடியும். அவளை போய் 2 மாசம் என்ன பண்ணுவா? அந்த லேடி வந்து என்ன பண்ணுவா சொல்லுங்க? அரசாங்கம் வந்து ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அரசாங்கமே ஒழிய பெரிய பணக்காரர்களை பாதுகாப்பதற்கான அரசாங்கமாக இருக்க முடியாது. இது வந்து ஏறக்குறைய ஒரு 85 கோடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கிற ஒரு பெரிய முயற்சி இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்து எடுத்திருக்கிறது. ஏழை அழுத கண்ணீர், அதான் நல்லா தொடர்ந்து பேசுவோம். அழுத கண்ணீர் அன்றே பெரும். அதான் சொல்றேன், 64% மக்கள் மகாத்மா காந்தி மீதான வெறுப்பு என்றும் 13% பேர் ராமரை முன்னிறுத்த காங்கிரஸ் திட்டத்தின் பெயரை மாற்ற என்று 16% பேரும், வழக்கமான அரசியல் என்று 7% பேரும் கூறியிருக்கிறார்கள். கருத்து தெரிவித்த மக்களுக்கு நன்றி. திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய இறுதி சுற்று கருத்து 2 நிமிடங்களில். அதாவது கார்த்திகேயன், நம்ம தம்பி கார்னேஷ் அவர்கள் வந்து பேர்ல கேரண்டி இருக்கு, வேர்ல கேரண்டி இருக்கு அப்படின்னு சொன்னார். நேமில் வந்து கேரண்டி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார் ஒருத்தர், அவர் பேரை கேட்டிங்கன்னா கோடீஸ்வரன் வச்சிருப்பார். பேர் வச்சதுனாலே வந்து அந்த கேரண்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரண்டி வந்து தயாரிப்பாளருக்கல்ல,
கேரண்டி வந்து கன்சியூமருக்கு தான் கேரண்டி. இப்ப நான் வந்து எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து எனக்கு வேலை வேண்டும், எனக்கு அந்த கேரண்டி வேணும். ஆனா இப்ப எனக்கு வந்து அந்த கேரண்டி வந்து இல்லை. நான் நினைத்த போது, நான் நினைத்த நேரத்தில், நான் நினைத்த இடத்தில் நான் வேலை செய்ய தகுதி உள்ளவனாக இருந்தால் எனக்கு வேலை உறுதி. அதைத்தான் வந்து நம்ம சாமுவேல் ரொம்ப அருமையா சொன்னார். அதுல வந்து இடதுசாரிகளுடைய பங்களிப்பை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்னை சோனியா காந்தி அவருடைய தலைமையில் இருந்த அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அந்த வழிகாட்டும் குழு, ஆலோசனை குழுவினுடைய அந்த 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 கான்செப்ட் தான் இது. அதில் இடதுசாரிகளின் பங்கு வந்து பெரும் பங்கு. அதுல இது வந்து கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு வந்து ஒரு மாரல் ஒரு சப்போர்ட். அதாவது எப்போதும் இந்த அரசாங்கம் எனக்கு உதவியாக இருக்கும், எனக்கு வேலை இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. நான் வந்து வயதானாக இருந்தாலும், எனக்கு வந்து உடல் ஊனமுற்று இருந்தாலும் நான் வேலை பார்க்கலாம். இப்போ வந்து தம்பி கார்னை சொன்னாரு, இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை வச்சு நாங்க எல்லாத்தையுமே அதை பார்க்குறோம். நான் வந்து அவருக்கு நான் சொல்றேன், அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து டிஜிட்டல் பேர்டன் அப்படின்னு சொல்றாங்க. இதை இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, ஏதும் படிக்காத கிராமத்திலே வாழ்கின்ற அப்பாவி தொழிலாளர்கள் மீது சுமத்தப்பட்ட டிஜிட்டல் பாரம் சுமை. ஏன்னு கேளுங்க, நீங்க வந்து இகேஒய்சி இதை வந்து எல்லாரும் போடணும்னு சொல்லி இந்த லேபர்ஸை கம்ப்ளைண்ட் அந்த கட்டாயப்படுத்தும் போது அக்டோபர் 10 இருந்து நவம்பர் 14 வரைக்கும் 27 லட்சம் தொழிலாளர்கள் வந்து பட்டியலிருந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த இகேஒய்சி பண்ண முடியல. நான் வந்து தம்பி கார்னிஸ்ட கேட்கிறேன், நீங்க இதை வந்து டிஜிட்டலா நாங்க வேலை நடக்கலையான்னு கண்காணிப்பதற்காக நாங்க வைக்கிறோம்னு சொல்றீங்களா? ஏங்க, வாக்குச்சாவடியில யாரு ஓட்டு போட்டான்னு சிசிடிவி கேமரா வச்சா அதை புடுங்கி வச்சுக்கிறீங்க. அதை வந்து பார்த்தா பெண்கள் பிரைவசி போயிடும்னு சொல்றீங்க. ஆனா கிராமத்துல இருக்கிற பெண்கள் இல்ல ஒரு வார்த்தை முடிச்சிடறேன் நான், நீங்க வந்து நேரம் இல்ல. அதனால இந்த ஸ்கீமை வந்து நீங்க ரெண்டாவது குமார் வந்து சொல்லணும், மகாத்மா காந்தி பெயரை வந்து அவர் ரொம்ப காந்தியினுடைய பக்தர்னு சொல்லுவார். ஏன் எடுத்தாங்க, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதே அவர் விளக்கணும். இந்த 2 பாயிண்ட் ஸ்ரீகாந்த், இது 2 முக்கியமான பாயிண்ட்.